பிச்சைக்காரன் ஒரு பணக்கார இளைஞனைப் பற்றியது. அவனது பெயர் அருள் செல்வகுமார். திருப்பூரில் பெரிய ஜவுளித் தொழில் நடத்தி வரும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன். அருளின் தாய் புவனேஸ்வரி கணவரின் மறைவுக்குப் பிறகு தொழிலை வளர்த்து பெரிய இடத்திற்கு கொண்டு வந்தவர். ஒரு விபத்தில் சிக்கி கோமா நிலைக்கு சென்று விடுகிறார். அருளின் பல முயற்சிகள், சிகிச்சைகள் பலனளிக்கவில்லை. அப்போது மருத்துவமனையில் ஒரு ஞானியை அருள் சந்திக்கிறார். அவர் புவனேஸ்வரியை குணப்படுத்த ஒரு வழியை சொல்கிறார். அதன்படி அருள் 48 நாட்களுக்கு பிச்சைக்காரனாக வாழ வேண்டும். இதில் 2 நிபந்தனைகள். தன் உண்மையான அடையாளத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது, யாரிடமும் இந்த நிபந்தனையை பற்றி தெரிவிக்கக்கூடாது. தன் தாயின் மேல் உள்ள பாசத்தால் அருள் சம்மதித்து சென்னைக்கு சென்று பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறார். பிச்சைக்காரர்கள் குழுவுடன் சேர்ந்து வாழ்கிறார். அப்போது மகிழ்நிதி என்ற பெண் தனது தர்ம குணத்தால் அருளுக்கு உணவு அளிக்கிறார். அவளின் நல்ல மனதை பார்த்து அருள் அவள் மீது காதல் கொள்கிறார். ஏற்கனவே அருளுக்கும் மகிழ்நிதிக்கும் திருமண ஏற்பாடு நடந்திருந்ததும் அவள் அருளை பார்த்திராததும் பின்னால் தெரிய வருகிறது. 48 நாட்கள் பிச்சைக்காரன் வாழ்க்கையில் ஏழைகள் மற்றும் பிச்சைக்காரர்களின் துயரங்களை அருள் நேரடியாக உணர்கிறார். அதே சமயம் அவரது தொழிலை கைப்பற்ற நினைக்கும் மாமா மற்றும் சில எதிரிகள் அவருக்கு சதி செய்கிறார்கள். இந்த சவால்களையெல்லாம் அருள் எப்படி சமாளித்து தனது 48 நாள் விரதத்தை முடித்து தன் தாயை குணப்படுத்தினார்? இந்த வீடியோ